ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, கொரோனா என்கின்ற கொள்ளை நோயால் எத்தனையோ காரியங்கள் ஸ்தம்பித்து போய்விட்டன. சமூக பொருளாதார செயல்பாடுகள் மட்டுமல்ல, ஆன்மீகம் சார்ந்த காரியங்களிலும் நாம் ஈடுபட முடியாமல் தவிக்கின்றோம். நமக்கு பிடித்தமான அந்த திருத்தலத்திற்கு போக முடியவில்லை. நம் ஊர் பாதுகாவலருக்கு ஆண்டு திருவிழா கொண்டாட முடியவில்லை. நம்முடைய நவநாட்கள், பக்தி முயற்சிகள் இவற்றை சரியாக நடத்த முடியவில்லை. ஏன் ஞாயிறு திருப்பலியில் கூட நேரடியாக பங்கேற்க முடியாத நிலையிலே நாம் இருக்கின்றோம். நேர்ச்சி செய்யவில்லை, காணிக்கை கொடுக்கவில்லை, மெழுகுத்திரி ஏற்றவில்லை, பூமாலை போடவில்லை என்றெல்லாம் நாம் நினைக்கின்றோம். இன்றைக்கு இந்த ஆன்மீகம் சார்ந்த காரியங்களுக்கெல்லாம், பக்தி முயற்சிகளுக்கெல்லாம் வாய்ப்பிருந்த போது நாம் உண்மையாகவே ஆண்டவருக்கு பிரியப்படுகின்ற விதத்திலே வாழ்ந்தோமா என்று நம்மை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இன்றைக்கு முதல் வாசகம் எசாயா இறைவாக்கினர் 1ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரையுள்ள வசனங்கள். சனிக்கிழமை அவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் என்று சிந்தித்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு அவர் ஆண்டவரின் வார்த்தையை எடுத்துரைப்பதை நாம் கேட்கின்றோம். 11வது வசனத்திலிருந்து இன்றைய வாசக பகுதி தொடங்கினாலும் 10வது வசனத்தையும் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஆண்டவரின் அறிவுரை எருசலேமை ஆள்கின்றவர்களுக்கும் அதன் மக்களுக்கும் கொடுக்கப்படுகின்றது இறைவாக்கினர் வழியாக. அவர்களை பார்த்து, நீங்கள் சோதோம் கொமோராவை போல நடந்து கொள்கிறீர்கள் என்று ஆண்டவர் நொந்து கொள்கின்றார். இந்த சோதோம் கொமோராவை பற்றி தொடக்க நூல் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த மக்கள் ஆண்டவருக்கு எதிராக கொடிய பாவிகளாக இருந்தார்களாம். இன்னும் அவர்களது பாவம் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49 விளக்கப்படுகின்றது. இருமாப்பு மிக்கவர்கள், உணவில் மட்டுமீறிய ஆர்வம் கொண்டவர்கள், சுறுசுறுப்பாயில்லாமல் சோம்பலாயிருந்தவர்கள், ஏழை எளியோரை அவமதித்தவர்கள், செருக்குமிக்கவர்கள், ஆண்டவர் முன்னிலையிலே அருவருப்பானதை செய்தவர்கள். இன்னும் தொடக்க நூல் 19ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தால் புரியும். 2 வான தூதர்கள் லோத்துவின் வீட்டிலே தங்கியிருந்த போது கட்டுக்கடங்காத பாலுணர்வோடு அவர்களோடு தகாத உறவு கொள்ள எண்ணியவர்கள். இன்றைக்கு அவர்களை பார்த்து, நீங்கள் சோதோம் கொமோராவை போல இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்ற போது அவர்களுடைய தன்மானம் தகர்ந்து போகின்றது. அவர்களுடைய தற்பெருமைக்கு முடிவு கட்டுவது போல ஆண்டவர் அவர்களிடம் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இன்றைக்கு நம்மில் பலரையும் பார்த்து, நீங்களும் சோதோம் கொமோரா மக்களை போல இருக்கின்றவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுவாரோ என்னவோ. பிறகு இன்றைய வாசக பகுதியில் ஆண்டவரின் புலம்பலை, ஆண்டவர் உரைக்கின்ற கண்டனத்தை பாருங்கள். ஆண்டவர் கூறுகிறார், எண்ணற்ற உங்கள் பலிகள் எதற்காக? ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகள் எதற்காக? கொழுத்த விலங்குகளின் கொழுப்புகள் நீங்கள் கொடுத்தீர்களே, அவையெல்லாம் எனக்கு போதும் என்றாகிவிட்டது. காளை, ஆட்டுக்குட்டி, வெள்ளாடு இவற்றின் இரத்தத்தில் எனக்கு நாட்டமே இல்லை. உங்கள் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகிறது. உங்கள் அமாவாசை, ஓய்வு நாள், வழிபாட்டு கூட்டங்கள் எல்லாம் எனக்கு வெறுப்பையே தருகின்றன. அவை எனக்கு சுமையாகிவிட்டன என்று ஆண்டவர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, அளிக்கப்பட்ட காணிக்கைகளில் எந்த குறைபாடும் இல்லை. மலாக்கிய இறைவாக்கினர் நூலில் வாசிக்கிறோம், நொண்டியானதையும் குருடானதையும் காணிக்கையாக கொடுத்தார்கள். அத்தகைய காணிக்கைகளை ஏன் கொடுக்கிறீர்கள் என்று அவர் கடிந்து கொண்டார். ஆனால் இங்கே நல்ல காணிக்கைகள்தான், கொழுத்த விலங்குகள்தான், எப்போது பார்த்தாலும் தூபம்தான். ஆனால் ஆண்டவர் இவற்றிலெல்லாம் தனக்கு விருப்பமே இல்லை என்று சொல்லுகிறார். அதுவும் பாடல்கள், வேண்டுதல்கள். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகின்றார், நீங்கள் கைகளை உயர்த்தும் போது நான் உங்களை பார்க்கவே மாட்டேன்.
நீங்கள் மன்றாடும் போது நீங்கள் சொல்வதை கேட்கவே மாட்டேன். ஏனென்றால் உங்கள் கைகளில் இரத்தக்கரை உள்ளது என்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வழிபாட்டுக்கு எப்போது அர்த்தம் உண்டு? அந்த வழிபாட்டுக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் தொடர்பு இருக்கும்போது. ஒரு விதத்தில் நம்முடைய வாழ்வு நம்முடைய திருவழிபாட்டின் தொடர்ச்சியாக அமையும் போதுதான் ஆண்டவர் அதில் மகிழ்வார். அதைத்தான் இறைவாக்கினர்கள் பல முறை எடுத்துச் சொல்லுகிறார்கள். மீகா இறைவாக்கினர் நூலிலும் இதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரையுள்ள வசனங்கள். நீ எரிபலியோடு என் முன் வந்து நிற்பாயா? 1 வயது கன்றுக்குட்டியை எனக்கு அர்ப்பணிப்பாயா? 1000கணக்கான ஆட்டுக்கிடாய்களை எனக்கு கொடுப்பாயா? 6 போல எண்ணெய் எனக்கு வழிந்தோடச் செய்வாயா? உன் தலைப்பிள்ளையை கொடுப்பாயா? இவற்றிலெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லை என்கின்றார் ஆண்டவர். மாறாக ஆண்டவருக்கு பிடித்தமானது எதுவாம் பாருங்கள். நீதி செய்யுங்கள், இரக்கம் கொள்வதில் நாட்டம் கொள்ளுங்கள், உன் கடவுளாகிய ஆண்டவர் முன் தாட்சியோடு நடங்கள் என்று கேட்கிறார். இன்றைய திருப்பாடல் 50 மீண்டுமாக நமக்கு இதைத்தான் உணர்த்துகிறது. நீ கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரை தூக்கி எறிந்துவிட்டு நாம் செய்கின்ற வழிபாடெல்லாம் அர்த்தமற்றதாய் போய்விடும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது உண்மையாகவே திருவழிபாட்டில் அர்த்தமுள்ள விதத்தில் நாம் பங்கேற்றோம் என்பதற்கு அடையாளமாக நாம் செய்ய வேண்டியது என்ன என்று குறிப்பிடுகின்றார். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். கழுவி தூய்மைப்படுத்துவது என்றால் என்ன? உங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு பெற்று புது வாழ்வு தொடங்குங்கள். தீச்செயலை அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் ஆண்டவர். அதிலும் குறிப்பாக நீதியை நாடி தேட வேண்டும் என்கின்றார் ஆண்டவர். நீதி, மிஷ்பாத், ஷாஃபாத், நீதி செய் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்ற இடங்களையெல்லாம் பார்த்தால் குறிப்பாக 3 விதமான மக்களோடு தொடர்புபடுத்தி அது பேசப்படுவதை நாம் பார்க்கின்றோம். விதவைகள், அவர்களுக்கு கணவன் இல்லை. அநாதைகள், அவர்களுக்கு பெற்றோர் இல்லை. ஏழைகள், அவர்களிடம் பணம் இல்லை. இந்த மக்கள் மீது இன்னும் பல்வேறு விதங்களிலே துன்புறுகின்ற நம் சகோதர சகோதரிகளை கண்டு மனம் இறங்கி நல்லது செய்யாவிட்டால் நம்முடைய வழிபாட்டுக்கு அர்த்தமே இல்லை என்று ஆண்டவர் கூறுவதை இன்றைக்கு புரிந்து கொள்வோம். திருவழிபாட்டினால், நம்முடைய ஜெபங்களால், பலிகளால், காணிக்கைகளால், பாடல்களால், கொண்டாட்டங்களால் கடவுளை நாம் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது என்பதை தெரிந்து கொள்வோம். நம்முடைய குடும்ப கடமைகளை, சமூக கடமைகளை பிரமாணிக்கமாக நிறைவேற்றாத போது இரக்கத்தோடும் கனியோடும் நம் வீட்டில் இருப்பவர்களோடும் நம்மோடு வேலை செய்பவர்களோடும் நடந்து கொள்ளாத போது நம்முடைய திருவழிபாடு உண்மையாகவே வெறுமையாக போய்விடும். நீங்கள் ஜெபம் செய்ய நிற்கும்போது யார் மீதாவது முறையீடு இருந்தால் மன்னித்து விடுங்கள், அப்போதுதான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்றார் ஆண்டவர். நீ பீடத்திற்கு காணிக்கை செலுத்த வரும்போது அங்கே உன் சகோதரனோ சகோதரியோ உன் மீது மனத்தாங்கலாக இருப்பதாக நினைவுற்றால் அங்கேயே உன் காணிக்கையை வைத்துவிட்டு சென்று உன் சகோதர சகோதரிகளோடு சமாதானம் செய்து கொண்டு பிறகு வந்து காணிக்கையை செலுத்து என்கின்றார் ஆண்டவர். குடும்பத்தாரோடும் உறவினரோடும் நண்பர்களோடும் சமூகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரோடும் உறவு சரியில்லாமல் இருக்கின்ற போது கூட நாம் செய்கின்ற வழிபாடு ஆண்டவர் முன்னிலையில் அர்த்தமின்றி போய்விடுகின்றது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீ உண்மையாகவே வந்தால் நீ மீண்டும் பழைய மனிதனாக இருக்கவே முடியாது. லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரத்திலே விளக்கப்பட்டுள்ள சக்கேயுனுடைய அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரை தன் வீட்டில் வரவேற்ற சக்கேயு தன் சொத்தில் 50 விழுக்காடு
மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராகின்றான். தன்னால் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு 4 மடங்கு திருப்பிக் கொடுக்க தயாராகின்றான். இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று ஆண்டவர் உரைக்கின்றார். பிரியமானவர்களே, ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரும், திருப்பலியிலும் மற்ற திருவழிபாட்டிலும் பங்கேற்கின்றவர்கள், இறைவார்த்தை கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் சாட்சி பகர வேண்டும். இன்றைய வாசப்பகுதியை தொடர்ந்து வருகின்ற 19வது வசனம் நமக்கு தெளிவாக உரைக்கின்றது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால்தான், அவருக்கு இணங்கி நடந்தால்தான் உண்மையாகவே நம் வாழ்வில் அமைதி, வளமை எல்லாம் இருக்கும். அந்த ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கத்தான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார். அவருடைய நற்செய்தியை கேட்பவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். நம்முடைய கத்தோலிக்க மறைக்கல்வி கூறுவது போல, டு ஃபாலோ கிரைஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒகேஷன் ஆஃப் ஆல் கிறிஸ்டியன்ஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதுதான் எல்லா கிறிஸ்தவர்களின் தலையான அழைப்பு. அதற்கு குறுக்கே யாருமே வர முடியாது என்பதை உணர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கூறுவதை மனமுவந்து கேட்டு மனம் மாறுவோம். எந்த அளவுக்கு அதிகமாக நாம் ஜெபிக்கின்றோமோ, திருவழிபாட்டு நிகழ்ச்சிகளில் வாய்ப்பு கிடைக்கும் போது பங்கெடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு திருத்தலங்களுக்கு பயணம் செய்வதில் எல்லாம் அக்கறையாக இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு அன்பிலும் கனிவிலும் தாட்சியிலும் நாம் தலை சிறந்து இருந்தால்தான் இந்த வழிபாட்டுக்கெல்லாம் அர்த்தம் உண்டு என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய நம்பிக்கை பயணத்தை தொடர்வோம். ஆமென்.